அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. பெரும்பாலும் 3ஆம் இடத்தில் குரு, அதற்கடுத்து வந்து 9ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற நபர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? இந்த 3ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன செய்யும்? 3ஆம் இடம் என்பது புகழ், கீர்த்தி, ஸ்தானாதிபதி பிளஸ் என்ன சொன்னா காது, அணிகலன் எல்லாமே. அப்ப 3ஆம் இடத்தில் ஒருவருக்கு குரு இருந்தால் அது நேசமாகாம இருக்கணும். இதே விருச்சிக இலக்கணத்துல போய் பிறந்துட்டு 3ஆம் இடத்துல எனக்கு குரு இருக்குது, நீங்க சொன்ன மாதிரி இல்லைன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு 3ஆம் இடத்தில் குரு இருக்கலாம், ஆனால் அது கெட்டு போயிருக்கக்கூடாது. இதே ஒரு ரிஷப இலக்கணத்துல போய் பிறந்து 3ஆம் இடத்துல குரு உச்சமா இருந்தான்னா டாப் லெவல் யோகம் தான், அதில் மாற்றுக்கத்தெல்லாம் கிடையாது. அப்ப இந்த 3ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற நபர்கள் அதான் நேசமாகி இருக்கக்கூடாது. மேஜர் ஐட்டா அதான். 3ஆம் இடம் என்பது புகழ், கீர்த்தி, ஸ்தானாதிபதி. இந்த புகழ், கீர்த்தி, ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்களுக்கு தங்க நகை சேரும். 3ஆம் இடத்தில் குரு இருந்தால் இவர்களுக்கு தங்க நகை சேரும். 3ஆம் இடம் என்பது காதுல போடுற அணிகலன். நல்ல விதவிதமான காதணிகள் அணிவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இவர்களுக்கு கிடைக்கும். நிறைய என்ன சொன்னாங்கன்னா காது சார்ந்தவர்களை நிறைய மாற்றி மாட்டுவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியம் கண்டிப்பாக இருக்கும். 2வது, 3ஆம் இடத்தில் குரு இருந்தால் ஆசை அதிகம். இவர்களுக்கு குடும்பத்தை வழிநடத்தும் சக்தி இயற்கையாகவே வந்துடும். நேசமாக மட்டும் இருக்கக்கூடாது. எங்க இருக்கக்கூடாது? மகரத்தில் குரு நேசமாக கூடாது. அப்படி இருந்தா இந்த பலன், நான் சொல்ற பலன் நீ எதிர்பார்க்க முடியாது. அப்ப குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய சக்தி இவர்களிடம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய சக்தி வந்துடும். சகோதர சகோதரி குடும்பத்தை இவர்கள் வழிநடத்துவார்கள். சகோதர சகோதரி குடும்பத்தை இவர்கள் வழிநடத்துவார்கள். 3ஆம் இடத்தில் குரு இருக்கின்றவர்களிடம் ஒரு காசு வாங்கினீங்கன்னா மகாலட்சுமி யோகம். 3ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் இது பெரிய மகாலட்சுமி, குரு அது சின்ன மகாலட்சுமி. இந்த 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்கள பாருங்க, என்னைக்கு இருந்தாலும் என்ன தோக்க மாட்டானுங்க, ஜெயிச்சிருவாங்க, நல்லா இருந்துருவாங்க. இதே 3ஆம் இடத்தில் குரு இருந்து நேசமா, அதே சமயத்துல இப்ப 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா கடகலக்கணத்திற்கு போய் 3ஆம் இடத்துல சுக்கிரன் 3ஆம் இடத்துல நேசமா இருந்தாருன்னா அந்த பலனை நம்ம சொல்ல முடியாது. சரியா? இத நம்ம ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னா அது எந்த ரூபத்தில் பலன் தரும் அப்படிங்கிறத இந்த கண்டென்ட்ஸோட டாபிக். அப்ப 3ஆம் இடத்தில் குரு இருக்கின்றவர்களிடமோ 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்றவர்களும் ஒரு ரூபா காயின்ஸ் வாங்கி என்ன சொன்னா பத்திரமாக வைத்தீர்கள் என்று சொன்னால் பணம் நன்றாக வளரும், வரும், உறுதியாக வரும். ஆனால் அந்த குரு கெட்டு போய் இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கணும். இவர்கள் ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய சக்தி இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சகோதர சகோதரிகளுடைய குடும்பத்தை இழுத்து போட்டு வேலை செய்யக்கூடிய தன்மைகள் இவர்களுக்கு உண்டு. அந்த குடும்பத்தை வழி நடத்தி போவாங்க. அந்த அளவுக்கு இவர்களுக்கு தைரியம் உண்டு. இவர்கள் கையில் ஒரு பொருள் வாங்கினால் அது விருத்தியாகும். இது சத்தியமான. எல்லாரும் நீங்க நினைப்பீங்க தனித்த குரு நின்ற இடம் நாசம் அப்படின்னு சொல்லுவீங்க. தனித்த குரு நின்ற இடம் நாசம் அப்படிங்கிறது அந்தணன் தனித்து நின்றால் நாசம் சொன்னாலும் இதற்கு விதிவிலக்கு உண்டு. விதிவிலக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால
மூணாம் இடத்தில் குரு இருப்பது கண்டிப்பான ஒரு யோகத்தை கண்டிப்பாக அவர்கள் அடைந்து விடுவார்கள். நல்ல குருமார்களுடைய வழிகாட்டுதல் இவர்களுக்கு கிடைக்கும். நல்ல குருமார்களுடைய வழிகாட்டுதல் இவர்களுக்கு கிடைக்கும். மேலும் மேலும் வளர்வதற்குண்டான ஒரு வழி கிடைக்கும். மூணாம் இடத்தில் குரு இருந்தது என்று சொன்னால், லக்னத்திற்கு மூணாம் இடத்தில் குரு இருக்கிறது என்று சொன்னால், அது அந்த குரு என்ன சொல்றாருன்னா ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானாதிபதி. ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானாதிபதி. ஏன்னா இப்ப ஒரு மேச லக்னம்னு வைங்க, மூணாம் இடத்துல மிதுனத்துல குரு இருக்குதா, அப்ப அஞ்சாம் இடம் என்பது சிம்மம். அப்ப சிம்மனத்துக்கு 11ஆம் இடத்தில், சிம்மத்துக்கு என்ன சொல்றான்னா 11ஆம் இடம் என்பது அஞ்சாம் இடத்திற்கு என்ன சொல்ற, மூணாம் இடம் தான் 11ஆம் இடம். அப்ப குழந்தைகள் பெரிய யோகவானாக வருவார்கள். மூணாம் இடத்தில் குரு இருக்கின்ற நபர்களுடைய குழந்தைகள் பெரிய யோகவானாக வருவார்கள். கண்டிப்பாக யோகத்தை அணிவிப்பார்கள். அதனால மூணாம் இடத்தில் குரு இருக்கின்றவர்கள் ஒரு விதத்தில் யோகசாலிகளாக இருப்பார்கள். இவர்களுக்கு நல்ல குரு, நல்ல வழிகாட்டி கண்டிப்பாக கிடைப்பார். அதனால என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பாக நீங்க மூணாம் இடத்துல குரு இருக்கிற காரணத்தினால என்ன சொல்லலாம்னா, எப்பயுமே நீங்க போய் தட்சணாமூர்த்தி வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் நீங்கள் பண்ணுவது சால 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 சிறந்தது. உங்களிடம் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கும் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போவதற்கும் ஆடை அணிகலன்கள் அனைத்தும் நீங்கள் நன்றாக லக்ஸுரிஸை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையில் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் மூணாம் இடத்தில் இருக்கின்ற குருவை வைத்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால், முதலில் உங்களுக்கு பிறக்குகின்ற குழந்தை தலை குழந்தை யோகமானதாக இருக்கும். ஏன்னா அது லாபஸ்தானத்தில் போய் குரு உட்கார்ந்துருவார். அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி பெற்ற நபராக வலம் வரலாம். ஆனால் கண்டிஷன் என்ன தெரியுமா, இத்தனை இருக்குன்னு சொல்றீங்கல்ல அப்படின்னா, மாமிசம் சாப்பிடக்கூடாது. மாமிசம் சாப்பிடக்கூடாது. அப்ப மூணாம் இடத்துல இருக்கிற ஒரு மனிதனுக்கு மூணாம் இடத்துல குரு இருந்தால் அவர் கண்டிப்பா 9ஆம் இடத்தை பார்ப்பார். 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்ப 7வது பார்வையாக 9ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்ப 9ஆம் இடம் என்பது பாக்கியத்தை கொடுப்பார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருத்தி ஸ்தானத்தில் இருந்து அவர் 7வது பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அபிலாசைகள் அத்தனையும் தீர்த்து கொள்ளலாம். அது வாழ்நாளைக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காமலும் போகாது. சார் எனக்கு நீசமாயிருக்கு, நீ நீசமாயிருந்தாலும் உன்னுடைய அபிலாஷை பூர்த்தி ஆகும்யா. அது எப்படி இருந்தாலும் சரி, அபிலாஷை என்பது வெளியே சொல்ல முடியாத ஆசைதான் அபிலாஷை. இப்ப என் மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை என்ன சொன்ன, வெட்ட வெளிச்சமா போட்டு என்ன சொன்ன உடைக்கவா முடியும்? நடக்காது. அப்ப அபிலாஷை என்பது உன்னுடைய என்ன சொன்னா, உள்ளுக்குள் இருக்கின்ற மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத அந்த ஆசையை 3ஆம் இடத்தில் இருக்கிற குரு 9ஆம் இடத்தை 7வது பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் அந்த ஆசை உன்னுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக என்ன சொன்னா சக்சஸ் ஆயிரும். சில ஆசைகளை நானும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த அபிலாசை என்பது 9ஆம் இடம்தான். இது யாருக்கும் தெரியாது. 3ஆம் இடத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் அபிலாசைகளை அனுபவித்து விடுவார்கள். அதை எப்படி வேணாலும் அனுபவிச்சிருவாங்க. இதை அவர்கள் பிறந்த பிறப்பே அதுதான். அவங்களுக்கு பிறந்த பிறப்பு என்னது? 9ஆம் இடத்தை அவருடைய லக்னத்திற்கு 9ஆம் இடத்தை குரு பார்த்து விட்டான் என்று சொன்னால் அவர்கள் அபிலாஷைகளை அணிவித்து விடுவார்கள். கண்டிப்பா அனுபவித்து விடுவாங்க. இதெல்லாம் ஜோதிடத்தில் என்ன சொல்ற, உண்மையிலும் உண்மை, 100% உண்மை. அதனால யாருக்கும் 3ஆம் இடத்தில் குரு இருந்தால் ஒரு விதத்தில் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? புலால் உண்ணக்கூடாது, சித்தர் வழிபாடு பண்ணணும். மாசத்துல ஒரு தடவை நாள் என்ன சொன்னா, சித்தர் கோவிலில் போய் சித்தர்களுடைய
சமாதிகளில் போய் உட்கார்ந்து ஒரு மாலை வாங்கி போட்டு விளக்கு போட்டு அங்க ஏதாவது சின்ன அந்த ஜீவ சமாதிக்கு என்ன செய்யணும், அங்கே பரிமாறப்படுகின்ற அன்னதானத்திற்கு நம்மளால் உதவி செஞ்சு அங்க போய் நல்லா திருப்தியா உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த புசித்து வரும்போது கரெக்டா 3ஆம் இடத்து குரு 9ஆம் இடத்தை பார்த்து, 3ஆம் இடத்து குரு எங்க பார்ப்பார்? 3, 4, 5, 6, 7ஆம் இடத்தை பார்ப்பார். ஒரு நல்ல நட்பு கிடைக்கும். ஏன்னா 5வது பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 7வது பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதற்கடுத்து 9வது பார்வையாக 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். முடிவான முடிவரையில் தான் நினைத்த எண்ணத்தை வந்து என்ன சொன்ன முடித்து விட்டுத்தான் இவர்களுடைய சாவு நடக்கும். முடிவான நான் எதற்கு பிறந்தேன், இதை நான் அடைஞ்சுதானே தீரணும் அப்படின்ட்டு 7ஆம் பாவத்தால் ஒரு வெற்றியையும் 9ஆம் பாவத்தால் ஒரு வெற்றியையும் 11ஆம் பாவத்தால் ஒரு வெற்றியையும் அடைந்து விட்டுத்தான் இவருடைய ஆன்மா சாந்தி அடையும் என்பது 3ஆம் இடத்து குருவுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு, உறுதியாக மரியாதை உண்டு. அதனால யாரும் 3ஆம் இடத்துல குரு இருக்குதே தனித்த குரு நின்றட நாசன்லாம் சொல்லாதீங்க. அப்படி கிடையாது. எல்லா நேரத்திலையும் குருவை வந்து தனித்த குரு நின்றட நாசன். எனக்கெல்லாம் 9ல குரு. அது சில விஷயங்கள்ல மைனஸ் இருக்கும், ஆனால் எல்லாத்துலயும் 100% மைனஸ் இருக்கும். இது ஓகே. அதுக்கடுத்து 9ஆம் இடத்துல குரு. 9ஆம் இடத்தில் குரு இருப்பது ஒரு பெரிய யோகம். பெரிய ஆன்மீகம் சார்ந்த ஒரு பொக்கிஷம், ரகசியமான பொக்கிஷம் கிடைக்கும் 9ஆம் இடத்துல குரு இருந்தால். இறைவனுடைய அருட்கடாட்சம் வந்து என்ன சொன்னா, 1000 பேர் ஒரு இடத்தில் நின்று இருந்தாலும் இறைவனுடைய பார்வை 9ஆம் இடத்தில் குரு இருக்கின்றவனோட அங்க அப்படியே முதல்ல பார்த்துருவார். வந்து விட்டான், எனக்கு பிடித்தமானவன் வந்து விட்டான் என்று அந்த தெய்வம் வந்து துள்ளி குதிக்கும். இது சத்தியம், சிறந்தது மாற்றம் கிடையாது. அப்ப 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு மந்திர சித்து சூப்பரா வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருந்தா 5ஆம் இடத்தை பார்த்துருவான். 5ஆம் இடம் என்பது மந்திர சித்து. அப்ப 9ஆம் இடத்தில் குரு இருந்து கரெக்டா 9வது பார்வையாக 5ஆம் இடத்தை பார்த்து விடுவார். 5ஆம் இடம் என்பது அள்ளி கொடுக்கக்கூடிய மந்திர சித்து இவனிடம் இருக்கும். இவன் ஒரு சித்தனாகவே வாழ்வான். அதற்கடுத்து 9ஆம் இடத்தில் குரு லக்னத்தை பார்ப்பார். லக்னத்துக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்ப லக்னத்தை பார்த்து, லக்னத்துக்கு 3ஆம் இடத்தையும் பார்த்து, லக்னத்துக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கும் போது 1, 3, 5 என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானங்களில் இவர் கிங். லக்னத்தை அசைக்க முடியாது. இவன் நினைச்சா குரு நடத்திடுவார். ஏன்னா இவன் நினைக்கணும் 3ஆம் இடம், அவர் 9ஆம் இடத்திலிருந்து ஓகே பண்றது. ஆன்மீகம், அருள், எனக்கு இது வேணும், ஓகே. 5ஆம் இடம் குழந்தைகளால் பெரிய யோகத்தை கொடுப்பார். குழந்தைகளால் பெரிய யோகம் உண்டு. அப்ப 9ஆம் இடத்து குருவுக்கும் 3ஆம் இடத்து குருவுக்கும் இவ்வளவு பெரிய அருட்கடாட்சம் உண்டு. அதை உங்களுக்கு முன்னோர்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது வந்து நல்ல தர்மங்கள் செய்திருந்தால் கண்டிப்பாக இதில் சூரியன் சம்பந்தப்பட்டு விட்டான். சூரியன் யார்? பரமாத்மா. குரு யார்? ஜீவாத்மா. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒரு சம்பந்தப்பட்டு விட்டால் ஒரு உலகத்தில் சிறந்த பொக்கிஷம் எதுவே இருக்க முடியாது. பரமாத்மா என்பது வந்து உலகத்துக்கே படியளக்கக்கூடியவன். ஜீவாத்மா என்பது நாம். பரமாத்மாவுடைய கடாட்சம் நமக்கு கிடைத்தது என்று சொன்னான். ஏண்டெல்லாம் சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் இது ஒரு கஷ்டம் சார். அப்படியா, ஒன்றும் செய்ய வேண்டாம், இதை மட்டும் செஞ்சிருங்க, சரியா போயிடும்.
அவ்வளவுதான். அங்க போய் வேலை செய்யணும். 9ல் குரு, 9ல் குரு அவ்வளவு அருமையா வேலை செய்யும். இதை எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஏன் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னா, இந்த 27 வருஷம் ஜோதிட அனுபவம், 16 வருஷமாக ஜீவசமாதி வழிபாடு பண்ண பிறகு சில கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம பெரிதா ஒட்டு மொத்தத்துக்கு நம்ம எப்படி இருக்கோம், நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த 9ஆம் இடத்து குரு லக்னத்தை பார்ப்பார், லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார், லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ஒரு மந்திரம் எழுதி கொடுத்தோம் என்று சொன்னால் அது வெற்றி பெறும். ஒரு காலத்துல ஒரு பையனுக்கு கை இப்படி 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 நிக்குது. அப்ப ஒரு சாதாரணமாக 2 வீலர்ல போய் ஜாதகம் பார்க்க போறது, யாராவது கூப்பிடுவாங்கன்ட்டு போகும்போது அந்த பையனுக்கு இப்படி கிடைக்குது, இப்படி இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி ஆச்சுன்னே தெரியல சார் அப்படின்ட்டு. உன்னோட நான் கையை கொண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சார். நான் கையை தடவி விட்டு இப்படி நல்லா தடவி விட்டு போடா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அடுத்த தடவை அந்த இடத்துக்கு போகும்போது சார் எனக்கு கை சரியா வந்துருச்சு. சில இடங்கள்ல வாயை கட்டிடுவாங்க. என் கண் முன்னால் நான் செய்த சாதனைகள் சொல்ல மாட்டேன். அந்த 9ஆம் இடத்துக்கு குரு எனக்கு கொடுத்த கடாச்சம். அவனுக்கு வாயை பேச முடியல. என்னடா செஞ்சுட்டாங்க அப்படின்னு நான் என்ன சொன்னா எழுதி காட்டுறான். அந்த நேரத்திற்கு தோன்றிய மந்திரத்தை 21 முறை படி, அடுத்து என்ன பாக்குறதுக்குள்ள உனக்கு இந்த பேச்சு வந்துருச்சு. அப்படியெல்லாம் 9ஆம் இடத்து குரு வேலை செய்யும். உங்களுக்கு அந்த மாதிரி அருட்கடாட்சம் இருந்தால் 9ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற நபர்களை சந்தியுங்கள். எல்லாரும் இதை சொன்னதுனாலதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும், உங்ககிட்ட அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்னு எல்லாரும் சொல்றீங்க. அந்த அளவுக்கு என்ன சொல்லலாம்னா நீங்கள் சும்மா இங்க உட்கார்ந்து என்கிட்ட பேசிட்டு போற அளவுக்கு இன்னும் கடவுள் என்ன சொல்லலாம்னா அந்த அருட்கடாட்சத்தை இன்னும் குடும்பம்னு ஒண்ணு இருக்குது. நம்ம என்ன சொல்றோம்னா அந்த அளவுக்கு இன்னும் ஒரு யோகியாக ஆகலாம். ஆனா நல்லா இருக்கும், அவ்வளவுதான், நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷத்துல இதை விட வலிமையாகும். அதுக்கு ஒரு 10 வருஷம் சித்தாகித்தான் கரெக்டெல்லாம் ஆகும். ஆனால் இப்பயும் என்ன சொன்ன நிறைய பேர் சந்திக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் என்னால் என்ன சொன்னா நான் பிரயாணம் பண்ணித்தான் ஆபீஸ்க்கு வர்றேன். 1.5 மணி நேரம், காலையில வரும்போது ஒரு 1.5 மணி நேரம், நைட்டு போகும்போது ஒரு 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் பிரயாணத்துல போயிடுது. ஒரு ஆபீஸ்ல 1 மணி நேரம் உட்காந்துருப்பேன், இன்னொரு ஆபீஸ்ல ஒரு 4 மணி நேரம் உட்காந்துருப்பேன், இன்னைக்கு போனால் ஒரு 5 மணி நேரம் உட்காந்துருப்பேன். இதில் யூடியூப்ல பேசணும், அன்னைக்கு உண்டான வருமானத்தை பார்க்கணும், அன்னைக்கு உண்டான வந்த கஸ்டமர்களுக்கு என்ன சொன்னா ஜாதகம் பார்க்க திடீர்னு வந்துடுவாங்க, அதை பார்க்கணும், வீட்டுக்கு பணம் கொண்டு போகணும். இத்தனை நம்ம ரொட்டேஷன் பண்ணணும். நம்ம தாத்தா மூட்டை ஒன்றும் சேர்த்து வைக்கல. அதனால எல்லாருமே நீங்கள் என்ன சொல்லணும், 9ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற நபர் ஆன்மீகவாதியா கண்டிப்பா மாறிடுவாங்க. அவர்களிடம் என்ன சொல்லணும், ஒரு சின்ன மந்திரனால எழுதிவாங்க. அது உங்களுக்கு காலத்துக்கும் சோறு போட்டுக்கிட்டே இருக்கும், காலத்துக்கும் சோறு போடும். இதெல்லாம் 9ஆம் இடத்தில் குரு இருக்கின்றவர்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. அதனால எனக்கு இருக்குங்கிறதுனால நான் பெருமையாக சொல்லல. இதை நாம் இந்த இதை தெரிஞ்சு நல்ல இன்னமும் என்ன சொன்னா நல்ல ஆம்லேட்டு சாப்பிட்றத விட்டாச்சு, கறி சாப்பிட்றத விட்டாச்சு, சிக்கன் 65 சாப்பிட்றத விட்டாச்சு. எல்லாத்தையும் விட்ட பிறகு என்ன சொன்னான்னா எல்லாமே வந்துச்சு. ஆனால் உணவு ரோட்டு வழி போகும்போது அந்த வாடையெல்லாம் அடிக்கும். புரோட்டா வாடை அடிக்குது, எல்லா வாடையும் அடிக்குது, சாப்பிட முடியல. ஒன்றை கொடுத்தால் ஒன்றை இழந்தான். அதனால 9ஆம் இடத்தில் குரு இருப்பது யோகத்தில் யோகம். அது சித்தர்களுடைய வழிபாட்டுக்கு 100% வழிவகுக்கும். சித்தர்களுடைய சமாதிகளுக்கு போயிட்டால் அந்த சித்தர்களுடைய சமாதிகளில் ஒரு பெரிய கொண்டாட்டமாவே இருக்கும், ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். இதெல்லாம் நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். அதனால 9ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற நபர்களை சந்தியுங்கள். சந்திப்பதற்கு டைம் கேளுங்க, அவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். நீங்க சொல்வதை அவங்க கேட்கணும்னு நினைச்சிட்டு போய் சொல்றேன்னா அவங்க கூட சண்டை விட. ஏனெல்லாம் ஒருத்தவங்க கோயம்புத்தூர்காரன் சண்டை போடுறான். சண்டை போட்டு என்ன சாதிக்க முடியும்? ஒன்னும் சாதிக்க முடியாது. உன்னுடைய கோபத்தால் என்கிட்ட இருக்கிற அறிவை உன்னால விலைக்கு வாங்க முடியல. நான் வழி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், முடியல. உன்னுடைய கோபம் என்ன சாதித்தது?
ஒன்றும் சாதிக்காது. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறவன் என்ன செய்வான்? வாடா அப்படின்ட்டு போயிடுவான். அவனுக்கு மந்திர சித்து உண்டு. 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை 9வது பார்வையாக குரு பார்க்கின்ற காரணத்தினால் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். குலதெய்வ கடாட்சம் என்ன பயங்கரமா நிற்கும். குலதெய்வ கடாட்சம். தெரியாத உண்மைகளை ஜோதிடத்தில் படித்து விடுவார்கள். ஒரு எதிரியை என்ன சொன்ன எப்படி என்ன சொன்னா ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னா ரொம்ப சாதாரண விஷயம். கத்தி வேண்டாம், ரத்தம் வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சாதாரணமாக ஒரு விஷயத்துல செஞ்சு போடலாம். ஆனால் அது தேவையானதா? அதை பண்ணினால் அவனுடைய குடும்பம் என்ன ஆகும்? இவன் பண்ணிய பாவத்திற்கு அவன் குடும்பம் பாவத்தை அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்த்தா எதையுமே செய்யணும். ரொம்ப சிம்பிள். உன்னுடைய உடம்பில் இருக்கின்ற ஒரு கழிவை வைத்து சரி பண்ணி பண்ணலாம். அந்த அளவுக்குலாம் நிறைய ரகசியங்கள் 9ஆம் இடத்தில் குரு இருக்கின்றவர்களுக்கு தெரியும். அதனால உங்களுக்கும் குரு இருந்தால் அந்த குருவை என்ன சொன்னானா நன்றாக என்ன சொன்னானா பக்குவமாக நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க. ஆனா 9ஆம் இடத்துல குரு இருந்தால் ஒரு தர்ம சங்கடம் இருக்கும். அது இல்லாம இருக்காது. அதையும் நாம் சமாளித்தான் ஆக வேண்டும். 3ஆம் இடத்தில் குருவும் 9ஆம் இடத்தில் குரு இருப்பது பெரிய மகா பெரிய சித்த புருஷர்களுடைய தொடர்பு. மகாலட்சுமி யோகம், எல்லா யோகமும் உண்டு என்று கூறி உங்களுக்கு இருந்தால் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.